இன்றைக்கி நம்ம 5 விதமான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1, கேரட் நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இது போல் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் தண்ணி நிரப்பிட்டு அது உள்ளே வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். நீங்கள் இதே மெத்தடில் எத்தனை கேரட் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகும்போது தண்ணியை மாற்றிடணும். பழைய தண்ணியை கீழே ஊற்றிட்டு புது தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. அப்போ அது கெட்டு போகாமல் இருக்கும். டிப் நம்பர் 2, குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது குக்கர்லேருந்து தண்ணி வடிஞ்சு வெளியில் வரும்ல, அதனால் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படி இல்லாமல் பருப்பு எப்படி பெர்ஃபெக்டாக வேக வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1 கப் அளவு பருப்பு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 2 கப் அளவு தண்ணி, 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி லேசாக கொதிச்சு வரும்போது வடிகட்டி வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கப் அளவு பருப்புக்கு 2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி இது போல் நல்லா கொதிச்சு வரும்போது குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் கூட தண்ணி வடிஞ்சு வெளியில் வராது, பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கும். பருப்பு வேக வைக்கும்போது குக்கர்லேருந்து தண்ணி வெளிவரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. குக்கர் மூடியில் ஏதாவது அடப்பு இருந்தாலோ, அப்படி இல்லைன்னா குக்கரோட வாசர் ரொம்ப பழசாக இருந்தாலோ இது போல் தண்ணி வடிஞ்சு வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் குக்கர் பெர்ஃபெக்டாக இருக்குது, அப்படி இருந்தும் தண்ணி வெளியில் வருதுன்னா நீங்கள் இது போல் அளவு தண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா பெர்ஃபெக்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி வடிஞ்சு வரலை, பருப்பும் முழுமையாக வெந்துட்டு சூப்பராக இருக்குது. டிப் நம்பர் 3, கருவேப்பிலையை ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை வாங்கிட்டு வந்ததும் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இது போல் உருகிக்கோங்க. இந்த இலைகள் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அதில் நம்ம உருகி வச்சுருக்க இலைகளை சேர்த்துடணும். இதே போல் எல்லா கருவேப்பிலையும் உருகி சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது 15 நாள்லேருந்து 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரெஷ்னஸ் குறையாமல் அப்படியே இருக்கும். டிப் நம்பர் 4, இது போல் டீ போட்டதுக்கப்புறமா டீ தூள் மீந்து போகும்ல, இதை நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போட போகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் இதை நீங்கள் நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரோஜா பூ செடியெலாம் வளர்த்தோன்னா அந்த செடியில் இந்த டீ தூளை சேர்த்தோன்னா பூ நல்ல பெருசு பெருசாக முளைக்கும். அதே மாதிரி செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ஒரு உரம் மாதிரி அதுக்கு செயல்படும். ஆனால் கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது. டீ தூள் முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. டிப் நம்பர் 5, பூண்டை தோல் உரித்து ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டை தோல் உரித்து இது போல் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துருங்க. இல்லைனா ஃபேன் காற்றுக்கு கீழே ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிங்கன்னா அது நல்லா ட்ரை ஆயிரும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர் அப்படி இல்லைனா இது போல் கிளாஸில் எடுத்துக்கோங்க. இதில் டிஷ்யூ பேப்பர் வச்சுருங்க. இந்த மாதிரி உரிச்ச பூண்டுகளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஏர்டைட்டாக வச்சுருங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10-15 நாள் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம சமையலுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சு மூடுறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.